வணக்கம். சுவையின் ரகசியம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை ஊத்தாப்பம். அப்புறம் அது கூட சட்னி, மாங்காய் சட்னி பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துக்கலாம். சட்னிக்கு மாங்காய் 1/4 கப்பு, 1 கப்பு கொத்தமல்லி, 3 டேபிள் ஸ்பூனு உடச்ச கடலை, 1 ஸ்பூனு இஞ்சி, 1 பச்சை மிளகா, அப்புறம் இந்த தேங்காய் 3 ஸ்பூனு, அப்புறம் உப்பு, தண்ணி, எண்ணெய், அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகும் கருவேப்பிலை, அப்புறம் தோசைக்கு ஊத்தாப்பத்துக்கு மாவு 2 கப்பு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி கப்பில் 2 கப்பு மாவு எடுத்துருக்கிறேன். 2 பேர் சாப்பிட்றதுக்கு 2 கப்பு மாவு எடுத்துருக்கிறேன். 1 கப்பு முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை சின்னதாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. இலை ரொம்ப முத்தலாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது, டேஸ்ட் வராது. குட்டியாக இருக்கிறதா பார்த்துக்கிட்டு அதை நல்லா கழுவி இந்த மாதிரி உருவி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் மிளகு, 1 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கணும். இப்போ நம்ம சட்னியை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். 1/4 கப்பு மாங்காய், அப்புறம் 1 கப்பு கொத்தமல்லி, 1 மிளகாய், அப்புறம் 1 ஸ்பூனு இஞ்சி, அதுக்கப்புறம் தேங்காய் 3 ஸ்பூன் தேங்காய், 3 டேபிள் ஸ்பூனு உடச்ச கடலை, அப்புறம் உப்பு 1 டீஸ்பூன், தண்ணி. இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்க, சட்னி அரைச்சிட்டேன். இதை தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் போடுங்க. அப்புறம் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போட போகிறோம். கடுகு போட்டோம், நல்லா பொரியுது. இப்போ கொஞ்சம் பொரிஞ்ச உடனே நம்ம கருவேப்பிலை போட்டுருவோம். நல்லா சூடாக எண்ணெய்ட்டு கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம இது போடுவோம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு எடுத்து நம்ம தாளித்து போட்டாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த கீரைக்கு ரெடி பண்ணிப்போம். ஊத்தாப்பத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் போடணும் எண்ணெய் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் சூடாகிருக்கு. இப்போ நம்ம இந்த கீரை போடணும். இந்த முருங்கைக்கீரை இரும்பு சத்து அதிகமாக இருக்குது அதில். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் 1 நாள் நம்ம யூஸ் பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி போடணும். முருங்கைக்கீரை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி இது பண்ணணும். இது பண்ணி கொஞ்சம் இதுவாகும்போதே நம்ம என்ன பண்ணணும், இதில் மிளகு பொடி 1 ஸ்பூன் மிளகு பொடி போட்டுருக்கோம். இது ரொம்ப சிம்பிள், ஈஸியாக முடிஞ்சிடும் உங்களுக்கு. தோசையிலே கொஞ்சம் வெரைட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுலேயே ஒரு நிமிஷம் வச்சா போதும். கீரை ரொம்ப நேரம் வேகணும்னு இல்லை. அதுவும் முருங்கைக்கீரை ரொம்ப சீக்கிரம் ரெடி ஆகிடும். இப்போ இது பண்ணும்போதே மாவில் நம்ம உப்பு போட்டு வச்சுருக்குறோம் ஆல்ரெடி. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுருக்கோம். இந்த கீரை இந்த மாதிரி இப்படி வதங்கிடும். எவ்வளோ கப்பு போட்டிங்கனாலும் கம்மியாக இருக்கிற மாதிரி ஆகிடும் கடைசியில். இப்போ நல்லா இதுவாகிடுச்சு. இதிலே வெந்துடுச்சு கொஞ்சம். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவோம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ மாவில் போட்டாச்சு. இப்போ இதை நம்ம நல்லா கலந்துக்கணும். இதில் உப்பு எல்லாம் ரெடியாக இருக்குது ஆல்ரெடி. இருக்கிறதுனால இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் தண்ணி போட்டு கலந்துக்கலாம் நம்ம. இப்போ இது பாருங்கள், எல்லாம் ரெடியாக இருக்குது. கொஞ்சம் அந்த கீரை எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. கொஞ்சோண்டு தண்ணி விடுங்க, 1 ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டிங்கன்னா எல்லாம் மிக்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி கீரை எல்லாம் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம கீரையை ஊத்தாப்பத்துக்கு போட போகிறோம். ஊத்தாப்பம் மாதிரி போட போகிறோம். இந்த இதுவை நான் ரொம்ப எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். கம்மியாக யூஸ் பண்ணால் நல்லா தான் உடம்புக்கு. வருங்க, இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசை போட்டுவோம் ஊத்தாப்பத்துக்கு. பாருங்கள், நல்லா கலந்து மாவும் கீரையும் ஒன்றா மிக்ஸ் ஆகி ரெடியாக இருக்குது. பாருங்கள், இதில் மிளகு எல்லாம் போட்டுக்கிறதுனால ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஒரு பெரிய கரண்டி 1 கரண்டி போட்டால் போதும். இப்போ நம்ம தோசை ஊற்றிட்டோம். இப்போ இந்த மூடி போட்டு கொஞ்சம் மூடிடணும்.
அப்போ தான் வந்து நல்லா வெந்துடும். நம்ம மூடி எடுத்துகிட்டு பார்ப்போம். பாருங்கள், ஓரளவுக்கு எல்லாமே வெந்துருக்கு பாருங்கள். வெந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ இதை திருப்பி போட்டுருவோம். இப்போ அடுத்த வாட்டி மூட வேண்டாம், ஃபஸ்ட்டு டைம் மட்டும் மூடினா போதும். இப்போ எடுத்து போட்டுருங்க பாருங்க. இப்போ நம்ம சட்னி கூட இதை கொடுக்கலாம். இப்போ நம்ம வந்து இது கூட சட்னி முருங்கைக்கீரை ஊத்தாப்பம் ரெடி.